10 மாதத்தில் 1 கோடி பேரை கட்சியில் சேர்த்திருப்பதாக விஜயின் தாவேகா தம்பிகள் மார்த்தட்டி நிற்கும் அதே வேளையில் பொதுச் செயலாளர் புசி ஆனந்துக்கு எதிராக ஆங்காங்கே புலம்பல்களும் கேட்க தொடங்கியிருக்கின்றன. தாவேகாவுக்கு மாவட்ட அளவிலான நிர்வாகிகள் ஜனவரி தொடக்கத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படலாம் என்கிறார்கள். அதற்கான வேலைகளில் மும்முரமாக இருக்கும் புசி ஆனந்த் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் அடிக்கடி ஆலோசனை கூட்டங்களை நடத்தி வருகிறார். தாவேகா கட்சி மாவட்டங்கள் 122 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருப்பதாகவும் அதற்கான செயலாளர்கள் பட்டியல் கிட்டத்தட்ட தயாராகிவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இதில் விஜய் மக்கள் இயக்கத்தில் செம்மையாக செயல்பட்டவர்களுக்கு தாவேகாவில் உரிய முக்கியத்துவம் கொடுத்து பதவிகளை வழங்க வேண்டும் என்பது ஆனந்துக்கு விஜய் தந்திருக்கும் அட்வைஸ். இதை நம்பி விஜய் மக்கள் இயக்கத்தின் மாவட்ட தலைவர்கள் தங்களது தொகுதியில் கட்சி பணிகளில் தீவிரம் காட்டி வருகிறார்கள். ஆனால் விஜய் மக்கள் இயக்கத்தின் மாவட்ட தலைவர்களுக்கு அதே மாவட்டத்தில் மாவட்ட செயலாளர் பதவியை வழங்காமல் வேறு மாவட்டத்தில் அவர்களை மாவட்ட செயலாளர்களாக நியமிக்க புசி ஆனந்த் முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் விஜய் மக்கள் இயக்க மாவட்ட தலைவர்கள் புசி ஆனந்த் மீது கடும் அதிருப்தியில் உள்ளனர். இது தொடர்பாக பேசிய விஜய் மக்கள் இயக்க மாவட்ட தலைவர்கள் சிலர் கூறும்போது, விஜய் மக்கள் இயக்கம் தொடங்கப்பட்டதிலிருந்து மாவட்ட தலைவர்களாக இருக்கும் நாங்கள் எங்கள் பகுதியில் மக்கள் சேவை செய்து பெயரெடுத்து வைத்திருக்கிறோம். எங்கள் பகுதியில் எங்களுக்கான ஒரு வலுவான டீமையும் உருவாக்கி வைத்திருக்கிறோம். அப்படிப்பட்ட எங்களை எங்களுக்கு பரிச்சயமான பகுதிகளை விட்டுவிட்டு வேறு மாவட்டத்துக்கு மாவட்ட செயலாளராக நியமிக்க திட்டமிட்டுள்ளார் புசி ஆனந்த். அப்படி நியமிக்கப்பட்டால் புதிய இடத்தில் நம்பிக்கையான ஒரு டீமையும் வலுவான கட்சி கட்டமைப்பையும் உருவாக்குவது கஷ்டமாகிவிடும் என்றனர். மேலும் சிலரோ எங்கள் வருகையால் அங்கு ஏற்கனவே களத்தில் இருக்கும் மன்றத்தினருக்கும் நெருடல் ஏற்படலாம். சும்மாவே ஒரு மாவட்ட நிர்வாகிகளை இன்னொரு மாவட்ட நிர்வாகிகளுக்கு பிடிப்பதில்லை. அப்படி இருக்கையில் நிர்வாகிகளை மாவட்டம் விட்டு மாவட்டம் மாற்றுவது கட்சிக்கு நல்லதல்ல என்று புலம்பி தள்ளுகின்றனர். இது குறித்து தலைவர் விஜயிடம் எடுத்து சொல்லலாம் என நினைத்தாலும் பொதுச் செயலாளர் புசி ஆனந்தை மீறி தலைவர் விஜயை சந்திக்க முடியவில்லை. பல தகவல்களை நேரடியாக தலைவரிடம் சொல்ல முற்படும் போது பொதுச் செயலாளர் அதற்கு தடங்கலாகவே இருக்கிறார் என்று அவர்கள் குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்கின்றனர். ஒருவேளை அந்தந்த மாவட்டங்களின் மன்ற தலைவர்களுக்கு அவர்களது மாவட்டத்திலேயே செயலாளர் பதவிகளை வழங்காமல் வேறு மாவட்டத்தில் வழங்கினால் தலைவர் வீட்டின் முன்பு போராட்டம் நடத்தி இந்த விஷயத்தை அவரின் கவனத்துக்கு கொண்டு போவதை தவிர எங்களுக்கு வேறு வழியில்லை என்றும் தாவேகா தம்பிகள் எச்சரிக்கை விடுகின்றனர். மாவட்ட தலைவர்களின் இந்த மனப்புழுக்கம் குறித்து தாவேகா பொதுச் செயலாளர் புசி ஆனந்திடம் விளக்கம் கேட்க அவரை தொலைபேசியில் அழைத்தால் பல முறை தொடர்பு கொண்டும் அவர் அழைப்பை எடுக்கவில்லை.